என்ன பார்க்க போனால் எடுத்துக்காட்டு 3.5 3.5 எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் 0 என்ற முப்படி சமன்பாட்டின் மூலங்கள் P/Q/R எனும் விகிதத்தில் அமைய நிபந்தனை காண்க. அதாவது முப்படி சமன்பாடு கொடுத்துருக்காங்கப்பா. இது PQ எப்படி விகிதத்தில் இருக்குமாறு நிபந்தனையை காண்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் மூலங்கள் PQR விகிதத்தில் எழுதிட்டேன். நான் விகிதத்தில் இருக்கிறதால என்ன பண்ணுறேன், விகிதத்தில் இருக்கிறதால என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்து பெருக்கிங்க மாறிலியே P லேம்டா Q லேம்டா R லேம்டா. நான் லேம்டா எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்கள் மூலங்களின் கூடுதல். சரியா? நம்ம என்ன பண்ணுவோம், S1 போடுவோம், இல்லை சமேஷன் 1 போடுவோம், எது வேணால் போடலாம். இப்போ இந்த மூணுத்தையும் கூட்டணும். கவனிங்க. இப்போ முதல்ல P லேம்டா ப்ளஸ் Q லேம்டா ப்ளஸ் என்னது R லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் B/A. சரி, இப்போ நம்ம முதல்ல ஏவோட மதிப்பு பியோட மதிப்பு எடுக்கலாமா? A ஈக்குவல் டு எவ்வளோ? இங்கே என்ன இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. அடுத்து B ஈக்குவல் டு என்ன இருக்குது, A. C ஈக்குவல் டு என்ன இருக்குது, B. D ஈக்குவல் டு என்ன இருக்குது, C. சரி, அப்போ மைனஸ் B/Aவா? அப்போ என்னது மைனஸ் பின்னு என்னது A. அப்போ மைனஸ் A டிவைட் பை 1. அப்போ ஆன்சர் மைனஸ் A. முடிஞ்சுங்களா? அப்போ என்னது நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, P ப்ளஸ் P லேம்டா ப்ளஸ் Q லேம்டா ப்ளஸ் R லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் A. இதில் காமனாக லேம்டா எடுத்துருங்க. P ப்ளஸ் Q ப்ளஸ் R ஈக்குவல் டு மைனஸ் A. அப்போ தேர்ஃபோர் என்னது லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் A டிவைட் பை P ப்ளஸ் Q ப்ளஸ் R. சரிங்க, சமன்பாடு 1 முடிச்சிங்க. நெக்ஸ்ட் சமன்பாடு 2. S2 மூலங்களின் பெருக்கல் 2 இடம் பெருக்கணும். எப்படி பெருக்கணும் பாருங்கள். P லேம்டா இதையும் பெருக்கணும் இன்ட்டு Q லேம்டா ப்ளஸ் Q லேம்டா இன்ட்டு R லேம்டா. அதுக்கப்புறம் இது PQ பெருக்கணும். அடுத்து QR பெருக்கணும். அடுத்து என்னது RP ப்ளஸ் R லேம்டா P லேம்டா ஈக்குவல் டு C/A. என்னது C/A. சியோட மதிப்பு நம்மளுக்கு என்ன தெரியும், D. ஏவோட மதிப்பு 1. அப்போ 1ன்னு போடணும். அப்போ என்ன வரும், இப்போ எல்லாத்தையும் போட்டால் ஈக்குவல் டு என்னது Dன்னு வரும். ஆன்சர் என்ன வரும், D. நெக்ஸ்ட்டு S3 மூணுத்தையும் பெருக்கணும். P லேம்டா Q லேம்டா R லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் D/A. டியோட மதிப்பு என்னது C. அப்போ சியோட மதிப்பு நம்மளுக்கு என்ன தெரியும், 1. அப்போ டேரெக்டாக போகலாமா, மைனஸ் C. முடிஞ்சுங்களா? இதில் காமனாக இருக்குது, லேம்டா இருக்குது. எல்லாத்தையும் எத்தனை லேம்டா, 1 2 3. அப்போ லேம்டா கியூப் மீதி என்ன இருக்குது, PQR ஈக்குவல் டு C. லேம்டா கியூப் மட்டும் வச்சுங்க. இந்த பக்கம் C டிவைட் பண்ணி என்ன பண்ணுங்கள், PQR. இது சமன்பாடு 2ன்னு வச்சுக்கோங்க. 1 2 கம்பேர் பண்ணுறோம். லேம்டாவோட வேலையை கண்டுபிடிச்சிட்டா மைனஸ் A எவ்வளோ சப்ஸ்டிட் பண்ண வேலை முடிஞ்சிச்சு. லேம்டாவுக்கு வேலை சப்ஸ்டிட் பண்ணால் இதை 1 சமன்பாடு 1 மற்றும் 2 கதை. சரி, லேம்டா கியூப் இங்கே பாருங்கள். லேம்டா அப்போ மைனஸ் A டிவைட் பை P ப்ளஸ் Q ப்ளஸ் R ஹோல் கியூப் போட்டிருக்கேன்னா P ப்ளஸ் Q ப்ளஸ் R ஹோல் கியூப். லேம்டாவோட சியோட PQR இருக்குது, PQR. இப்போ பாருங்கள், இது என்ன வரும், மைனஸ் A கியூப்னு வருமா? இங்கே மைனஸ் C, ஏன்னா சியோட வேலை மைனஸ் C தான் இருக்குது. அப்போ மைனஸ் போட மாட்டேன் பாருங்க, மைனஸ் C. பாருங்கள், மைனஸ் A கியூப் P ப்ளஸ் Q ப்ளஸ் R whole cube equal to minus divided by PQR. மைனஸ் மைனஸ் கேன்சல். இது இங்கேயும் பெருக்கிடுங்க. A cube into PQR equal to C into P plus Q plus R whole cube. இதுதான் இதோட ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு லேம்டாவை முதல்ல என்ன பண்ணுங்க, அந்த விகிதத்தை என்ன பண்ணுங்கள்,
நம்ம ஒரு மாறிலியை கொடுத்து பெருக்கிறோம். அடுத்த மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறோம். அதுலேருந்து லேம்டாவோட இலக்கம் கண்டுபிடிக்கிறோம். மூலங்களின் பெருக்கல் 2 பெருக்கி S2 கண்டுபிடிக்கிறோம். அடுத்து S3. சார் S2க்கு வேலையே இல்லை சார். S2 கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிங்க, இல்லை கண்டுபிடிக்க கூட விட்டுருங்க. S3 கண்டுபிடிங்க. P lambda Q lambda R lambda = -D/A. டியோட வேல்யூ Cன்னு இருக்கும். சரிங்களா? அப்புறம் இது பண்ணால் லேம்டா கியூப் வச்சுட்டு PQR எடுத்துக்க. சமன்பாடு 1 2 கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணால் ஜஸ்ட் ஆன்சர் வந்துடும். சரிங்களா?